cannibalism, human trafficking, child sex offending, serial rapists. இது எல்லாமே நம்ம மூவிஸ்ல தான் பார்த்துருக்கோம். பட் இன் ரியாலிட்டி நடக்கிறதுல நினைச்சு பார்க்கும்போது பயமா இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற பவர்ஃபுல் அண்ட் ரிச்சஸ்ட் பீப்புள் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. பணம் அண்ட் பதவி இது ரெண்டுமே இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாமா? இவங்க எல்லாரும் மூளை வந்துட்டு முட்டியில் வச்சுட்டு தான் நடந்து போறாங்களோ என்னன்னு தெரியல. இல்ல இவங்க எல்லாருமே இப்படிதானா? Epstein files one of the traumatic thing to watch ன்னு சொல்லலாம். Hi guys, it's Zarvini. கண்டிப்பா இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு புரியாத ஒரு சில பேர் இருப்பீங்களா, அந்த ஒரு சில பேரும் நானும் தான். லைக் வாட்ஸ் ஹேப்பனிங், லைக் இந்த உலகத்துல இப்படிலாம் நடக்குமா? இன்னைக்கு நான் வந்துட்டு எப்ஸ்டீன்ஸ் ஃபைல் பத்தி தான் பேச போறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்கு போகலாம். கோர்ட் டாக்குமெண்ட்ஸ், போலீஸ் ரிப்போர்ட்ஸ், ஃப்ளைட் லாக்ஸ், விக்டிம் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் நமக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்ச விஷயங்கள் தான் இந்த எப்ஸ்டீன்ஸ் ஃபைல். 30th January 2026 an additional 3 million pages வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அமெரிக்கா. என்ன அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்கன்னா டோட்டலாக 6 million pages இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன விஷயம் அடங்கி இருக்குன்னா மோஸ்ட் பாப்புலர், ரிச்சஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் பீப்புள் ஆல்மோஸ்ட் 50 பேருக்கு மேலே இருக்கிறவங்க, லைக் இவங்களோட பேர்லாம் வந்துட்டு இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வந்திருக்கு. இந்த எப்ஸ்டீன்ஸ் ஃபைல் எக்ஸிஸ்டா இருக்கிற காரணமே ஜெஃப்ரி எப்ஸ்டீன். யார் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்? எப்படி இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனுக்கு வந்துட்டு இந்த உலகத்துல இருக்கிற ரிச்சஸ் அண்ட் பவர்ஃபுல் பீப்புள் கூட கனெக்ஷன் இருக்கு? உங்களுக்கு தெரியுமா, ஜெஃப்ரி வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சாதாரண ஒரு ஆளு தான், லைக் நம்மள மாதிரி ஒரு ஆளு தான். பட் அவருக்கு எப்படி இவ்வளவு பெரிய பேத்தோட கான்டாக்ட்ஸ் இருக்கு? ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்துட்டு ஒரு அமெரிக்கன் ஃபைனான்சர். அவர் வந்துட்டு நார்மலா தான் வந்துட்டு அவரோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஆஸ் அ ஸ்கூல் டீச்சர். அவர் வந்துட்டு ஆக்சுவலி நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஒரு பர்சன் தான். அப்புறம் வந்துட்டு அவர் ஒரு ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ட் ஆனாரு அண்ட் பெரிய பெரிய ஆளோட கான்டாக்ட் கிடைச்சிச்சு. ஆனா இந்த ஜெஃப்ரி வந்துட்டு அது மட்டும் பண்ணல. சின்ன குழந்தைங்களை அப்புறம் பெண்களை வந்துட்டு கிட்னாப் பண்ணி தப்பான விஷயத்த வந்துட்டு பண்ணாரு. யாருக்கும் தெரியாத ஒரு பிரைவேட் ஐலண்ட்ல வந்துட்டு பிஸ்னஸ் மேன், பாலிட்டிஷியன், செலிபிரிட்டி, சயின்டிஸ்ட், நம்ம வந்துட்டு ஒரு ஐடியலா நினைச்சு பாக்குறவங்க, இவங்க எல்லாருமே இந்த ஐலண்டுக்கு போயிருக்காங்க அண்ட் செக்ஷுவல் வயலன்ஸ், கேனபலிசம்ல இன்வால்வ் ஆகியிருக்காங்க. எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற பணக்காரவங்களுக்கு இந்த கேவலமான விஷயம் பண்ணி கொடுத்தது வந்துட்டு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தான். உங்களுக்கு தெரியுமா, இந்த கிரைம் எல்லாமே நடந்தது வந்துட்டு ஒரு தனி பிரைவேட் ஐலண்ட்ல தான். அண்ட் இந்த ஐலண்ட் இருக்கிறதே வந்துட்டு ஒரு சில பேருக்கு தெரியாது. இந்த ஃபைல் வந்துட்டோனே, அதாவது இந்த எப்ஸ்டீன் ஃபைல் ரிலீஸ் பண்ணிட்டோனே தான் இப்படி ஒரு ஐலண்ட் இருக்கிறதே ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஐலண்டுக்கு போகணும்னா இது ஜஸ்ட் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மட்டும் தான் உள்ளுக்கு போக முடியும். ஸோ இந்த ஐலண்டுக்கு யார் வரணும், யார் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறதே ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தான். பாலிட்டிஷியன்ஸ், ராயல்டி, சயின்டிஸ்ட், பிஸ்னஸ் லீடர்ஸ், ஈவன் நம்ம ஒரு சில பேரை வந்துட்டு நம்ம ஐடலாக நினைச்சிருப்போம்ல, அவங்க கூட இந்த ஐலண்ட்ல இருந்திருக்காங்க. ஸ்மால் கிட்ஸ் அண்ட் யங் உமன்ஸ் வந்துட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, ரேப் பண்ணியிருக்காங்க, பலி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேபிஸை சாப்பிட்டுருக்காங்க ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் ரிச் அண்ட் பவர்ஃபுல். ஸோ இந்த விஷயம்னால இந்த உண்மையெல்லாம் வெளியே வரலையா? 2005 ஒரு 14 வயசு ஒரு யங் கேர்ள் வந்துட்டு ஜெஃப்ரி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போதான் வந்துட்டு இந்த விஷயமே தெரிய வந்தது. ஆனா இந்த கிரைம்னு வெறும் 18 months தான் தண்டனை கொடுத்துருக்காங்க. இது கான்சிடர் as a crime தானே? ஸோ இதுக்கு ஒரு 18 months தான் தண்டனையா? இது ஆக்சுவலி என்ன ஒரு டீடிங். 2008 ஜெஃப்ரி திரும்பி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பட் விட்டுட்டாங்க. 2019 வந்துட்டு ஜெஃப்ரியை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த தடவை வந்துட்டு அவர் அட்மிட் பண்ணியிருக்காரு தட் அவர் இந்த கிரைம்லாம் பண்ணியிருக்காரு. இந்த கிரைம்ல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க இந்த எல்லா டீட்டெயில்ஸும் அவர் கொடுக்குறேன்னு அவர் ஒத்துக்கிட்டாரு. ஓகேயா? ஆனா அவரு இறந்துட்டாரு. எப்படி இறந்தாருன்னா சூசைட் பண்ணிக்க. ட்ரையலுக்கு முன்னாடி, டெஸ்டிமோனிக்கு முன்னாடி, கோர்ட்ல வந்துட்டு விக்டிம்ஸை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டாரு சூசைட் பண்ணி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது கான்சிடர் சூசைட். இது சூசைட்டை கான்சிடர் பண்றாங்க. சிசிடிவி வேலை செய்யல, அதாவது ஜெயில ஏன் சிசிடிவி வேலை செய்யல, அப்படி என்ன உண்மை அவரோட சேர்ந்து இறந்து போச்சு?
இல்ல அவர் கொலை செய்யப்பட்டாரா? ஸோ இது வெறும் இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்ல வந்துட்டு இவ்வளவுதான் விஷயமா இல்ல வேற விஷயங்கள் இன்னும் அடங்கியிருக்கா? ஆக்சுவலி இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வருது. எப்படி ஒரு ஜெயில வந்துட்டு சிசிடிவி கேமரா வேலை செய்யல, அவர் சூசைட் பண்ணும்போது அங்க வந்துட்டு லைக் ஜெயில வந்துட்டு அந்த கார்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, இவங்க யாருமே இல்லையா? ஸோ மக்கள் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, உண்மையால அவர் வந்துட்டு சூசைட் தான் பண்ணிக்கிட்டாரா இல்ல அவர் வந்துட்டு கொலை செய்யப்பட்டாரா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரப்பதான் இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸை வெளியாக்கினார். ஸோ இத்தனை வருஷங்கள் கழிச்சு கோர்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு இந்த ஒரு ஃபைல் வந்துட்டு ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்னா என்னன்னா கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட் அபவுட் ஒன் பர்சன் ஹூ டிட் crime. The person is Jeffrey Epstein. ஸோ இதில் வந்துட்டு இமெயில்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் இது எல்லாமே இருக்கும். இந்த ஃபைல் வெளியாக்கிட்டோன்னே தான் இதில் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கானே தெரிய வந்தது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபைல் வந்து வெளியாக்கணுன்ட்டு, அதாவது ரிலீஸ் பண்ணுதுன்ட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அமெரிக்கா. பட் நீங்கள் யோசிச்சிங்களா ஏன் இப்போ வெளியாக்கணும்? லைக் இத்தனை நாள் வந்துட்டு வெளியாக்கல, இத்தனை நாள் வந்துட்டு இது வந்துட்டு மூடி மறைச்சிட்டு வந்தாங்க. பட் why now? லைக் எதுக்காக, இதனால நம்ம எல்லாருக்கும் ஏதாச்சும் பிரச்சனை வருமா? இது ஆக்சுவலி ரொம்ப ப்ரைவேட் அண்ட் கான்ஃபிடென்ஷியல் ஆன ஒரு ஃபைல். ஸோ இது எல்லாருமே இப்போ வந்து அசஸ் பண்ணலாம். லைக் இப்போ நான் பார்க்கலாம், நீங்க பார்க்கலாம், யார் வேணாலும் இந்த ஃபைலை தட்டி பார்க்கலாம். அண்ட் இதுல வந்துட்டு எத்தனையோ பில்லியன் பேஜஸ் இருக்கு, லைக் எத்தனையோ டாக்குமெண்ட்ஸ், எத்தனையோ லைக் டீட்டெயில்ஸ் ரொம்ப ப்ரைவேட்டா இருக்கிறதுலாம், பிக்சர்ஸ், வீடியோஸ் இதெல்லாமே இருக்கு. அண்ட் இதுல வந்துட்டு ரொம்ப டாப்பான பேருங்கள்லாம் இருக்கு. எதுக்காக நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, எதுக்காக இப்படி வெளியாக்கி இருக்காங்க எல்லாரும் பாக்குற மாதிரி? எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் வந்து ஒரு சில வார்த்தைகள்லாம் வந்துட்டு நிறைய வாட்டி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, லைக் பீஸா, கிரேப்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம் இந்த மாதிரிலாம். நீங்க இந்த வார்த்தையெல்லாம் வந்துட்டு யோசிக்கலாம், லைக் இது ஜஸ்ட் நார்மல் வார்த்தை தானே, லைக் பீஸா இட்ஸ் நார்மல், ரைட்? It's not a normal word actually, it's a code word. Actually இந்த போட்டோ பாருங்க, இந்த போட்டோல வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இது என்னென்ன மீன் பண்றாங்கன்னு. பீஸா அந்த வேர்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே மீனிங் புரிஞ்சிருக்கும். அந்த வேர்ட் வந்துட்டு எத்தனை வாட்டி திரும்ப மென்ஷன் பண்ணியிருக்காங்க? 9527. ஐஸ்கிரீம் 8624. கிரேப்ஸ் 4261. இத்தனை வாட்டி இந்த வேர்ட்ஸ் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கேவலமான விஷயம் வந்துட்டு எப்ஸ்டைன் ஐலண்ட்ல தான் நடந்திருக்கு. ஸோ இந்த ஐலண்ட் வந்துட்டு வெரி கண்ட்ரோல்டான பீப்புள் தான் போக முடியும். யாரெல்லாம் போயிருக்காங்கன்னு லிஸ்ட் இருக்கு, லைக் ஸோ இன் அண்ட் அவுட் லிஸ்ட் இருக்கு. அந்த ஐலண்ட்ல இருக்கிற ஃபுல் ப்ராப்பர்ட்டியில வந்துட்டு ஜெஃப்ரி எப்ஸ்டைன் வந்துட்டு ஹிடன் கேமராஸ் வந்து செட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்துட்டு அவர்னால ஒரு எவிடன்ஸா எடுக்க முடிஞ்சிருக்கு. எதுக்காகனா இன்கேஸ் இன் ஃபியூச்சர் வந்துட்டு இந்த போட்டோஸ்லாம் வச்சு மற்றவங்கள பிளாக்மெயில் பண்ணுறதுக்கா இருக்கலாம். ஸோ இப்போதான் இதில் வந்துட்டு யாரெல்லாம் இன்வால்வ் இருக்காங்கன்னு தெரிய வந்துடுச்சுல. ஸோ வாட்ஸ் த நெக்ஸ்ட் மூவ்? ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு ஜெயிலில் போடுவாங்களா, இல்லை தண்டனை கொடுப்பாங்களா, இல்லை என்ன மாதிரி கோர்ட்டுக்கு இழுத்துட்டு வருவாங்களா, இல்லை என்ன, வாட்ஸ் த நெக்ஸ்ட் ப்ரொசீடிங்? எதுவுமே பண்ண மாட்டாங்க தானே, பிகாஸ் தே ஆர் ரிச் அண்ட் பவர்ஃபுல். ஸோ இவங்களோட பேர்லாம் வந்துட்டு இந்த ஃபைலில் வெளியா இருக்குல்ல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்க வந்து பயப்படுவாங்களா? லைக் யூ திங்க் தே வில் ஸ்கேர்ட் ஆஃப் இட்? கண்டிப்பா இல்ல, அவங்க பயப்பட மாட்டாங்க. எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ப்ரூஃப் தட் இந்த வேர்ல்டு வந்துட்டு சட்டானிக் பெடோஃபைல்ஸ் தான் ரன் பண்றாங்க. அண்ட் நம்ம வந்துட்டு எதுவுமே செய்ய முடியாது. உங்களுக்கு புரியுதா? இவங்களுக்கு ஆல்ரெடி இவங்க இது பண்ண போறதுன்னு தப்புனே தெரியும், அது தெரிஞ்சும் அவங்க பண்றாங்க. அப்புறம் அவங்க பயப்படுவா போறாங்க? ஈவன் இப்ப அவங்க பேர்லாம் வெளியே வந்துருச்சு, அவங்க பயந்துட்டு இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா இல்ல, அவங்க ஜஸ்ட் நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் தான் வந்துட்டு இப்ப ஷாக்ல இருக்கோம் ஆக்சுவலி. வந்துட்டு ஒரு சில பேர்லாம் பார்த்துட்டோன்னே லைக் இவங்க எல்லாரும் வந்துட்டு நம்ம இப்படி நினைச்சிருந்தோம், பட் லைக் இவங்க இந்த மாதிரி இப்படி பண்ணியிருப்பாங்களா? லைக் நம்பவே முடியல. ஒரு சின்ன குழந்தைகிட்ட எல்லாருமே உண்மையா இவங்க எல்லாரும் மான்ஸ்டர், ஒரு கேவலமான கொடூரமான ஒரு ஜென்மங்கள்னு சொல்லி இந்த மாதிரி பீப்புள் கிட்ட இருந்து நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். இவங்க எல்லாரும் வந்துட்டு பதவியில இருக்கிறவங்க, பவர்ஃபுல்லான பீப்புள் அண்ட் ரிச்சஸான பீப்புள். ஆனா இவங்களுக்கு அறிவு கூட இருந்திருக்கு. ஏன்னா இதுல ஒரு சில பேர் அறிவாளிகள்னு சொல்ற அறிவாளிகள் இருக்காங்க. ஸோ இந்த அறிவு கூட இருந்திருக்கு. ஆனா இது எல்லாமே இருந்து அவங்களுக்கு வந்துட்டு எது கரெக்டுன்னு யோசிக்கிற தன்மை இல்லாம போயிருச்சு. இது யோசிக்க தெரியாம போயிருச்சு. தப்புன்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்த பண்ணும்போது இவங்களை வந்துட்டு என்னன்னு சொல்ல,
நீங்கள் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா எவ்ரி டே வந்துட்டு இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஒவ்வொரு விஷயம் வந்துட்டு வெளியாகிக்கிட்டே இருக்கு. லைக் எவ்ரி டே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு புது புது நியூஸ் வெளியாகுது. ஸோ நான் வந்துட்டு ஒன்று விஷயம் பார்த்தேன், தட் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்துட்டு சாகலை, ஹீஸ் அலைவ். அவர் உயிரோடு தான் இருக்காங்கன்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. ஒரு சில இமேஜஸ் வந்துட்டு இப்போ வெளியாகிட்டு இருக்கு, லைக் இன்டர்நெட்ல வந்துகிட்டு இருக்கு. லைக் ஹீஸ் அவுட் த அண்டர் ப்ரொடெக்ஷன் அண்ட் அண்டர் அ நியூ நேம், நியூ பாஸ்போர்ட்ல வந்துட்டு அவர் வந்து வேற ஒரு கண்ட்ரில இருக்காங்கன்னு வெளியாயிருக்கு. ஸோ இது வந்துட்டு உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியல. அண்ட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன், தட் COVID-19 தெரியுமா, இந்த உலகத்துல இருக்கிற எத்தனை பேர் இறந்து போனாங்க, அவங்க எதுக்காக இறந்துட்டாங்க, ஒரு சில பேர்லாம் இறந்து போயிட்டாங்க, இதுக்காண்டி இந்த உலகமே இல்லை, இந்த உலகமே அழிஞ்சிருச்சு அப்படி நினைச்சுதான் ஒரு சில பேர்லாம் இறந்துருப்பாங்க. COVID-19 வாஸ் மேட் அப், லைக் அது வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றேன். எனக்கே தெரியல, இது ஆக்சுவலி வந்துட்டு லைக் டூ மெனி திங்ஸ் டு ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். லைக் ரொம்ப நிறைய வருது, நிறைய டெய்லி வந்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு சில விஷயம் நான் பார்க்கவே முடியல, ஒரு சில விஷயம்லாம் வந்துட்டு எடுத்துக்கவே முடியல. லைக் they don't even deserve to go through this. லைக் அந்த கேர்ள்ஸ், அந்த சின்ன பேபிஸ், அந்த சின்ன குழந்தைங்க, அந்த உமன்ஸ், இது எதுவுமே அவங்க வந்துட்டு இதெல்லாம் அவங்க கோ த்ரூ பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நினைச்சு பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு, லைக் ரொம்ப ட்ராமேட்டிக்கா இருக்கு. ஒரு சில பேர் வந்துட்டு ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ராங் இனஃப் டு வாட்ச் திஸ் அண்ட் சம் பீப்புள் டோன்ட். ஸோ நீங்கள் இதுக்கான நீங்கள் பர்சனாக இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு இது பார்த்தா உங்களுக்கு ரொம்ப கோவம் வரும், இல்லாட்டி இது பார்த்தா நீங்கள் ரொம்ப டிப்ரெஸ் ஆவீங்க, இது பார்த்தா உங்களுக்கு ரொம்ப சேட் ஆகும்னா நீங்கள் பார்க்காதீங்க. பிகாஸ் இட் கேன் எஃபெக்ட்ஸ் யூ மென்டலி. லைக் நீங்கள் வந்துட்டு நீங்களும் இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டுருவீங்க. ஸோ கைஸ், இன்னைக்கு அவ்வளோதான். அடுத்த வீடியோ வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அனைவருக்கும் என்னுடைய காதல்ஸ். பாய். மனிதன் தான் தீமை செய்து அரக்கனாகிறான்.